ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்றான பூண்டை தினமுமே 2 பல் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகளானது நமக்கு ஏற்படுது, அந்த நன்மைகளை பற்றி தான் இந்த பதிவோட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வைக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமுமே சமையலில் பயன்படுத்தக்கூடிய இன்றியமையாத பொருட்களில் ஒன்று பூண்டு. இந்த பூண்டை நீங்கள் தினமும் எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அலிசின் மற்றும் சல்ஃபர் சேர்மங்கள் என்ன பண்ணுன்னா, கிருமிகளை எதிர்த்து போராடி உடலில் சளி, இரும்பல் மற்றும் நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பு வந்து கொடுக்கும். அதனால் நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா பூண்டுக்கு இருக்குது. அதே போல் இரத்த நாளங்களை எல்லாம் தளர்த்தி இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இதயம் ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். மேலும் உடம்புல கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎலுடைய அளவை வந்து குறைச்சி இதய நோய் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் டெய்லியுமே 2 பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் தனியாக அப்படியே சாப்பிட முடியும்னாலும் சாப்பிடலாம், இல்லை வேக வைத்து சாப்பிட்றது, இல்லை எதுவும் சமையலில் சேர்த்து சாப்பிட்றது, எப்படியோ ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே போல் நம்மளுடைய உடம்புல நச்சுக்கள் வந்து கண்டிப்பாக வந்து தங்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமாக தேங்கக்கூடிய நச்சுக்களை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஒரு சிறந்த நச்சு நீக்கிய செயல்படுது. அதே போல் செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. செரிமானத்தையும் மேம்படுத்தி கொடுக்குது. இதனால் பார்த்திங்கன்னா கல்லீரலை நல்லா தூண்டி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி கொடுத்துடும். அதே போல் இந்த பூண்டை நீங்கள் இப்படி டெய்லி சாப்பிடும் பொழுது ரத்தத்தின் உள்ள சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம். இன்சுலினுடைய உணர்திறனை வந்து மேம்படுத்தாதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுக்குள்ள வைக்க முடியுங்க. அதே மாதிரி பூண்டு நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் பொழுது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து தூண்டி கொடுக்கும். அதாவது மெட்டபாலிசத்தை வந்து தூண்டி கொடுக்கும். இதனால் உடல் எடை, கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து குறைச்சி ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களுடைய ஃபுட் சார்ட்டில் பூண்டு இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ பூண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய வீட்டில் பூண்டு இது சாப்பாட்லேயோ சாம்பார்லேயோ இருக்கிறத பார்த்தா எடுத்து வைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த பதிவை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி காட்டுங்க. அவங்க இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா பூண்டு தான். ஸோ எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பூண்டு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படலாம், வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். ஸோ தினமும் 2 பல் பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான லெவல், அது போதுமானது. அதுவே நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளவு நன்மைகளையும் செய்யக்கூடிய பூண்டில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. பாஸ்பரஸ், துத்தநாகம், கந்தகம், விட்டமின் ஏ, பி, சி மற்றும் இது மாதிரியான சத்துக்களும் இருக்குது. ஸோ தினமுமே நீங்கள் இந்த பூண்டை உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக உங்களுக்கு எதுவும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாங்க. அதே போல் கொலஸ்ட்ரால் வரைக்கும் வந்து குணமாக்கி கொடுத்துடும். பூண்டோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இதில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே இதை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லதுங்க. பூண்டை நீங்கள் தனியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா உணவோடு வந்து சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, உணவோடு சாப்பிட்றத விட அந்த பூண்டை பச்சையாக சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய பலன் வந்து ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும்பாங்க. இதனால் ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் வந்து குறைக்க முடியும். பூண்டு உங்களுடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்களுடைய இதயத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டையுமே வந்து மேம்படுத்தி கொடுத்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா பூண்டில் அல்சிலின் அப்படின்றதும் ஆக்சினேற்றமும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். மேலும் பூண்டை நீங்கள் பச்சையாக சாப்பிடும் பொழுது தான் கல்லீரலில் நொதிகளை வந்து தூண்டி கொடுக்கும், உயிர் சக்தியை வந்து ஊக்குவித்து கொடுக்கும். இதனால் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களும் வெளியே போயிடும். மேலும் பச்சையாக பூண்டு நீங்கள் சாப்பிடும்போது குடலில் பாக்டீரியாவை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ இதனால் தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுனால கட்டாயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பச்சை பூண்டில் சுழற்சி எதிர்ப்பு விளைவுகள் அதிகமாக இருக்குது. ஸோ உடம்புல அங்கங்கே வீக்கம் ஏற்படுது அப்படின்னா கூட இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். மேலும் பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கலந்த பொருட்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தமனைகள் வந்து தடிப்பு, வளர்ச்சி எல்லாத்தையும் மெதுவாக்கும். மேலும் அஜோனின் அப்படின்ற இரத்த உறைதல் எதிர்ப்பு குணங்களால் இதயத்துக்குள்ளே இரத்த கட்டிகள் வந்து உருவாகாமல் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பூண்டில் நிறைய நன்மைகள் இருக்குது. டயாலில் சல்ஃபைடு அதிகமாக இருக்குது. தியோக்ரமனன் இதெல்லாம் வந்து பூண்டில் அதிகமாக இருக்கிறதுனால கீழ்வாதம் இந்த மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி அலர்ஜியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட வந்து சரி பண்ணி கொடுத்துடும்.
ஸோ தினமும் பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு வாயில் துர்நாற்றமோ பல்லில் வந்து சொத்தை ஏற்படுவதோ இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது. இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கூட இனிமேட்டுக்கு வந்து பூண்டு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பூண்டை வந்து நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அந்த பல்லு வலிக்கிறது, ஈரில் வீக்கம் வர்றது இது எல்லாமே கண்டிப்பாக வந்து சரியாக போயிடும். ஸோ இது மாதிரி பூண்டில் நிறைய நன்மைகள் இருக்குது. பூண்டை பச்சையாக சாப்பிட்றதுனால ஒரு விதமான பயன்கள் இருக்குது. பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. பாலெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. பால்லாம் சுரக்கும், பால் கொடுக்குற தாய்மார்களுக்கெல்லாம் வந்து பால் சுரக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பூண்டு வந்து அதிகமாக சாப்பிடும் பொழுது நல்ல டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு பல்லு பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்ததும் கூட ஒரு சிலர் வந்து வெறும் வயிற்றிலே வந்து பூண்டு வந்து சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு 2-3 பல்லு பூண்டை பச்சையாக சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் வந்து குடிப்பாங்க. அது அவங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அளிக்கும் அப்படின்றதுனால அவங்க தொடர்ந்து இதை வந்து செய்துட்ருக்காங்க. ஸோ பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால இன்னும் நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய நாளை நீங்கள் ஒரு சில பூண்டு பல்லோடு வந்து தொடங்குறது ரொம்பவே நல்லது. பூண்டு உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும். தினமும் ஒரு கிளாஸ் தண்ணீரோட பூண்டு பற்களை வந்து சாப்பிடுங்க. ஒட்டு மொத்தமாக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக போயிடும். ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா சமையலை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். ஏன்னா இந்த பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்குது, பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்புகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா கொலஸ்ட்ராலை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் இந்த பூண்டு பற்களை நீங்கள் காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜீரண சக்தியை வந்து அதிகமாக்கும். டயபெட்டிஸ் நோயாளிகள் எல்லாம் இருக்கீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு வந்து கரெக்டாக வச்சுக்க முடியும். இதுமாதிரி காச நோய் போன்ற சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய சளித்தொல்லைக்கும் பூண்டு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அவங்களாம் தினமுமே வந்து பூண்டு சாப்பிடுங்க. காச நோய் அறிகுறிகளை வந்து குறைக்க முடியும். மேலும் நார்மலாக இருக்கக்கூடிய சளி, இரும்பல், ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் பூண்டு ரொம்ப நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, கண்ணுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்களாம் பூண்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டில் பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் அதிகமாக இருக்குது, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் கண் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் நீங்கள் பூண்டு சாப்பிட்றது கண் தொற்று ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளையும் வந்து தடுத்து கொடுக்கும். பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சிறுநீரக பாதையில் நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க எல்லாருமே அதை வந்து தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து பூண்டு வந்து அதிகமாக சாப்பிடுங்க. மேலும் பூண்டு பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுளையே வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா நமக்கு உதவியாக இருக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும். பூண்டை உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஆரோக்கியமாக வந்து உயிர் வாழலாம். பூண்டில் எவ்வளவு நன்மைகளானது இருக்குது, என்னென்ன வகைகளில் நம்ம பூண்டை சாப்பிடும்போது என்னென்ன நோய்கள் குணமாகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.